மக்களே, இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எனக்கு கல்யாணம் பண்ணும்பொழுது எங்க வீட்டில் எங்க அப்பா அம்மா எவ்வளோ நகை எனக்கு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு எங்க வீட்டுக்காரர் உட்காந்துருக்காரு. எங்க வீட்டுக்காரர் எனக்கு எவ்வளோ நகை எடுத்து கொடுத்துருக்காரு. திருமணத்துக்கு அப்புறம் என்னுடைய கணவர் எடுத்து கொடுத்த நகை எவ்வளோ தரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு விவசாய குடும்பத்து பெண் தான். எங்களுக்கு நிலம் கிடையாது. ஆனால் மற்றவங்களுக்குலாம் வேலைக்கு போவாங்க இல்லையா, நெல்லில் இருக்க களை வெட்ட இந்த மாதிரி வேலைகள் தான் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் செஞ்சாங்க. அந்த வேலைகள் தான் நாங்கள் எங்கள் வீட்டில் 3 பெண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள். அந்த 3 பெண்ணையும் எங்கள் நைனா இந்த விவசாய தொழில் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. எங்கள் அக்காவுக்கு 7 பவுன் நகை போட்டாங்க. எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 7-8 வருஷம் கழித்து தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. எனக்கு எங்கள் வீட்டில் எங்கள் நைனா 10 பவுன் நகை போட்டாங்க. அதுக்கப்புறம் வளைகாப்புக்கு, அதுக்கப்புறம் குழந்தைங்க காது குத்திக்கு, இந்த மாதிரிலாம் காது குத்திக்கு, அப்புறம் பிறந்த நாளுக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 15 பவுன் நகை வந்தது. எங்கள் வீட்டில் ஒரு 15 பவுன் நகை எனக்கு போட்டாங்க. எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி 19 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எங்கள் மாமா எவ்வளோ நகை எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். அடுத்தது இந்த 15 பவுனில் எங்கள் மாமா நான் பீரோவில் தான் வச்சுருந்தேன். பீரோவில் நகையெல்லாம் இந்த பசங்களுக்கு அந்த மோதிரம், ஒரு 6 மோதிரம், 2 குருமாத்து, 2 செயின், இதெல்லாம் எங்கள் மாமா வச்சுருந்தாங்க. என்னுடைய நகைகள்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் போடுற நகைகள்லாம் என்னுடைய பீரோவில் நான் தனியாக ஒரு ஷெல்ஃபில் வச்சுருந்தேன். அவர் தனியாக ஒரு ஷெல்ஃபில், பசங்களுக்கு அவர் தனியாக வச்சுருந்தாரு. நகையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் நம்பி இவ்வளோ நாளாக நகை பீரோவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் எதுக்கே பீரோவை திறந்து பார்க்கும்போது அவருடைய சாவி எடுத்து அவர் லாக்கரில் பசங்க நகையெல்லாம் பசங்க கையில் போட்டு பார்க்கறதுக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன், நாங்கள் அவர் வச்சுருந்த லாக்கரை திறந்து பார்த்தா அங்கே பசங்களுடைய 2 குருமாத்து, 2 செயின், மோதிரம் எதையுமே காணோம். எனக்கு பக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன எந்த நகையுமே காணாமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி எங்கே போயிடுவோம், நமக்கு தெரியாமல் நம்ம வீட்டுக்காரர் என்ன போயிடுவார், எது செஞ்சாலும் கணவன் மனைவிகள் சேர்ந்து தானே செய்வாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் கணவன் மனைவி சேர்ந்து தானே செய்வாங்க. அந்த மாதிரி இவர் நம்மகிட்ட சொல்லாமல் எதுவும் நம்ம வீட்டுக்காரர் செய்ய மாட்டாரு, இங்கே பொருள் பத்திரமா வச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்க. நான் கேட்டேன், எங்கே மாமா இந்த மாதிரி நகையெல்லாம் காணவே, பசங்க நகையெல்லாம் காணவே அப்படின்ட்டு. அதை வச்சு தான் நான் சொந்தக்காரங்களாம் விசேஷம் நடந்தது இல்லையா, அதையெல்லாம் விற்று தான் நான் அவங்களுக்குலாம் எல்லாமே செஞ்சேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு மனசுலாம் படப்படன்னு அடிச்சுக்குது, ஒரு ஆத்திரமாக வருது. என்னன்னா நமக்கு சொல்லலை, அவர் செஞ்சது மற்றவங்களுக்கு நமக்கு செஞ்சவங்களுக்கு திரும்ப செஞ்சிருக்காரு, அது நியாயமான விஷயம் தான். ஆனால் என்கிட்ட சொல்லாமல் செஞ்சிருக்காரு. எதையுமே அவர் அந்த நகையை எடுத்து செஞ்சது எதுவுமே எனக்கு தெரியாது. எல்லாமே எனக்கு தெரியாமலே எல்லா நகையுமே எடுத்து வச்சு வேலையை முடிச்சுட்டு இருக்கிறாரு. சரி நம்ம நகையாவது நம்ம அப்போ ஒரு பிரச்சனையாச்சு, அதோட விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம நகைகளை நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சுருந்தேன். அப்புறம் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு டைம் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு கிடையாது. என்னுடைய நெக்லஸ் இந்த மாதிரி கொடு, நான் அடகு வச்சு நான் பசங்க ஃபீஸ் கட்டிட்டு உனக்கு ஒரே மாதத்தில் மூட்டு தரேன் அப்படின்னு சொன்னார். சரி ஒரே மாதத்தில் மூட்டு தரேன்னு தானே சொல்கிறாரு, எப்படி தான் நம்ம மாமா மூட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களுக்கு தான் அதை செய்ய போகிறோம். இருந்தாலும் ஒரே மாதத்தில் மூட்டு தரேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஆனால் அதை வச்சு இன்னும் இவ்வளோ நாள் ஆகுது. இன்னமும் அதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆகுது. என்னுடைய நெக்லஸை வச்சு இன்னமும் என்னுடைய நெக்லஸை எங்கள் வீட்டுக்காரர் மூட்டு தரவே இல்லை. அதுக்கு வட்டி மட்டும் திரும்ப ஏழை இடத்துக்கு போய் திரும்ப நாங்கள் வெட்டி கட்டி அதை மீண்டும் அதை புதுப்பிச்சு கொண்டு வந்துருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். அப்புறம் இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் என்ன சம்பளம் வாங்குறான்னு கூட எனக்கு தெரியாதுங்க. இதை சொன்னால் நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க. இது உண்மை, இதுதான் உண்மை. இது வரைக்கும் அவர் என்ன சம்பளம் வாங்குறாருன்னு தெரியாது, வரவு என்ன செலவு என்ன இது எனக்கு தெரியவே தெரியாது. எதையுமே என்கிட்ட கலந்து பேசி செய்யவே மாட்டார். எல்லாமே அவர் சம்பாதிக்கிறாரு. என்னால் 10 ரூபாய் சம்பாதனை கிடையாது.
அவர் சம்பாதிக்கிறாரு, அவரே செலவழிக்கிறாரு. வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்து போடுவார், இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் என்கிட்ட 10 ரூபாய் கையில் வந்து காசு கொடுக்க மாட்டார். என் கண்ணில் அவர் சம்பளத்தையே காட்ட மாட்டார். தெரிஞ்சுக்கிட்டேன். பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் வந்து எனக்கு 15 பவுன் நகை போட்டாங்க. இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு எடுத்து கொடுத்த நகை என்னன்னு சொல்லிட்டு சொல்லட்டுமா? இந்த எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ 19 வருஷம் ஆகுதுங்க. இந்த 19 வருஷத்தில் என்கிட்ட இருந்த நகைகள் எல்லாமே வந்து நெக்லஸ் போயிடுச்சு. இப்போ வந்து என்னுடைய கம்மல் ஜிமிக்கு கூட அறுத்துக்குச்சு. அதை வந்து என்னால் வந்து மறுபடியும் அதை விற்றுட்டு புது கம்மல் வாங்கிறதுக்கு முடியல. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய கொலுசும் வந்து வீணாயிடுச்சு, அதையும் என்னால் வாங்க முடியல. அப்போ இதிலேருந்து பார்த்துங்க, என்கிட்ட வந்த 15 பவுன் நகை இல்லை. இப்போ என்கிட்ட இருக்கிறது இது மட்டும்தான் இருக்குது. இது மாதிரி தான் இருக்குது. மீதி அந்த நெக்லஸ் அடகுல கிடக்குது, கம்மல் உடஞ்சி போய் கிடக்குது. எங்கள் மாமா என்ன வாங்கி கொடுத்தாருன்னா ஒன்றுமே வாங்கி தரலைங்க. 19 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி. எங்கள் மாமா இதற்கு ஒரே 1 கிராம் கூட எனக்கு நகை எடுத்து கொடுத்தது கிடையாது. இதுதான் உண்மை. ஆனால் நான் ஒன்றே ஒன்று, எதையும் நான் ஆசைப்பட்டு எங்கள் மாமாட்ட கேட்கல. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்கள் மாமாட்ட கேட்டேன். என்னென்னா ஒரு கல் வச்ச மூக்குத்தி கேட்டேன். வெள்ளை கல் வச்ச மூக்குத்தி போடணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது வந்து கேட்டேன். அது அதிகமான விலை கூட கிடையாது. அது கூட எங்கள் மாமா எனக்கு வாங்கி தரலைங்க. இதுக்கப்புறம் வந்து நான் வந்து திங்கக்கிழமையிலேருந்து வேலைக்கு போகிறேங்க. இதுக்கப்புறம் வீட்டிலே இருந்த என்னுடைய பையன் வந்து 12th முடிக்க போகிறான். அதுக்கப்புறம் மேலே காலேஜ்லாம் படிக்கணும்னா வீட்டில் ஒரு வருமானம் தான், அதிக செலவாகும். அதனால் வந்து நான் யூடியூப்பையே பார்த்துட்டு, யூடியூப்பில் ஒன்றும் எனக்கு வியூஸ் அதிகம் கிடையாது, எனக்கு வருமானமும் இல்லை. நான் 1 மாதம் கூட சம்பளம் நான் வாங்கலை, மானிட்டேஷன் வாங்கினே தவிர இன்னும் சம்பளம் வாங்கலை. இதையே பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியாது இல்லையா? அதனால் நான் வந்து திங்கட்கிழமையிலேருந்து நான் வேலைக்கு போக போகிறேன். அடிக்கடி வந்து இனிமேல் வீடியோக்கள் அதிகம் வராது வேலைக்கு போகிறதுனால. அவ்வளோதாங்க என்னுடைய எங்கள் மாமாவுடைய வாங்கி கொடுத்த எனக்கு வந்து கல்யாணம் பண்ணும்போது எவ்வளோ போட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ண பிறகு எவ்வளோ நான் நகை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிங்களா? ஒன்று கூட எடுக்கலைங்க. இதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு தான் எனக்கான நகைகளை நான் ஆசைப்பட்டதை நான் வாங்கணும். இந்த மாதிரி குடும்பத்துக்காகவும் சில குழந்தைகளுக்காகவும் சில ஆசைகளை நிறைய பெண்கள் வந்து ஆசைகளை தவற விட்டுட்டு போய் இருக்காங்க. அந்த மாதிரி பெண்கள்லாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.